வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 21 புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்குரியது. புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் பிறந்த இங்கிலீஷ் தேதி நியூமராலஜி படி 5 அல்லது 14 அல்லது 23 இதில் ஏதாவது ஒன்றா நீங்கள் புதனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் ஆயிலியா அல்லது கேட்டை அல்லது ரேவதியா புதன் அம்சத்தில் பிறந்தவங்க. எனவே என்னங்க பண்ணுறது? புதனுக்கு பிடிச்சது என்ன? படிப்பு. இப்போ நல்லா படிக்கணுமா? நீங்கள் நல்லா படிக்கணும். படித்து முடிச்சிருந்தீங்கன்னா படித்தவங்களுக்கு உதவி செய்யணும். படிக்கிற மாணவர்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு படிப்பில் உதவி செஞ்சால் புதனுக்கு பிடிக்கும். எனக்கு என்ன வரும்? அதனால் உங்கள் புத்தி இன்னும் கூர்மையாகும். ஆமாம், செஞ்சா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி தான் கணக்கு இது. அதுதான் செய்யுங்க, நல்லது. சரிங்க, இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. இன்றைக்கி நவமி, அதனால் நல்ல நேரம் இல்லை. சந்திரன் பலவீனமாக இருப்பார். எல்லாருடைய மனதிலுமே ஒரு விதமான தயக்கமும் தேக்கமும் இருக்கும். அதனால் நல்ல நேரம் கிடையாது. சரிங்க, இப்போ பார்க்கலாம் ராசி பலம். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட பிறவி பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு நல்லா இருக்குது. அறிவு தெளிவாக இருக்குது, தைரியம் இருக்குது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமல் அடிப்பீங்க. நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். இருந்தால் கூட அன்னை பராசக்திக்கு ஒரு நெய் தீபம் போட்டு ஓம் அழகனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நவகிரகங்களே ரொம்ப அழகானவர் புதன். ஆமாம், ஏழை சிறுவர்களுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது. புதனுக்கு பிடிக்கும். உங்கள் அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுகூலமான எண் 5, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வீம்பு, தடுமாற்றம், உங்களோட பிறவி பலவீனம், வெத்து பந்தா இதெல்லாம் நிறைய இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? அன்னை பராசக்திக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. ஓம் தாராதேவியே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்லது. கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் குமர குருபர் அருளிய சகலகலாவல்லி மாலை படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், அனுகூலமான எண் 5, திசை வடக்கு, நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற பயம் அதிகமாக இருக்குது 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே. எப்படி தப்பிக்கிறது? கோயிலையும் வீட்டிலையும் அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடுங்க. ஓம் திருச்சானூரே போற்றி, திருவெண்காடே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவங்களுக்கு பச்சை பயிறு கலந்த சாதம் கொடுங்க. பச்சை பயிரை வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குறிப்பாக கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஆமாம், அனுகூலமான எண் 3, திசை வடக்கு, நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. உங்களோட பிறவி பலம், பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள். என்ன உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை தர்றவர், அதிக தூக்கத்தை தர்றவர் புதன். அதை கொஞ்சம் மாற்றணும். தூக்கத்தை குறைக்கிறதுக்கும் சுறுசுறுப்பு அதிகமாக்குறதுக்கும் அன்னை பராசக்திக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. ஓம் பதஞ்சலியே போற்றி. பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனுடைய அம்சம், அதனால் சொல்கிறோம். பதஞ்சலி முனிவரே போற்றி இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்லது. அனுகூலமான எண் 1, 3, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது. கோயிலில், வீட்டில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடணும். உங்களோட பிறவி பலவீனம் 3 நட்சத்திரத்துக்கும் வெத்து தைரியம், தேவையற்ற தைரியம். அதனால் ஜாக்கிரதையா இருங்க. கோயிலில், வீட்டில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடுங்க. ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். சௌமியன்கிறது புதன், நல்லவன். ஆம். கூடவே தெருவில் திரிகிற பசு மாடுகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. சந்தோஷம். அனுகூலமான எண் 2, திசை வடக்கு, நிறம் பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமாக இருக்குது. பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது. உங்களோட பிறவி பலம் அதெல்லாம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் ராசிக்கு தலைவர் யார்? இன்றைக்கி என்ன கிழமை? அப்போ ஏதாவது செய்யணும். என்ன செய்யறது? அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடணும். என்ன? புதன். ஓம் புதனே போற்றி, புன்னை நல்லூரே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி கேளுங்க, படியுங்க. நல்லது. அனுகூலமான எண் 1, 9, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் பச்சை, கருப்பு.
துலா ராசிக்கார் நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல நாள். ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. பச்சை துணி, வேஷ்டி, துண்டு, கர்ஜீஃபு வாங்கி மட்டும் கொடுங்க. இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆமாம், கட்டாயம். கூடவே ஒரு மந்திரம், ஓம் ஞானதேவியே போற்றி. இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். அனுகூலமான எண் 5, 7, திசை வடக்கு, கிழக்கு, நிற வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார் நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருக்குது. உங்களோட பிறவி பலம், தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் அது ஜெயிக்கும். வழக்கமான உள்பயம் இருக்காது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் உயர்வடைவார்கள், இது உறுதி. என்ன, புதன் கொஞ்சம் உங்களை தொல்லை பண்ணுவார் எப்போவுமே. அதை மாற்றுறதுக்கு பெருமாள் கோயிலில் நெய் தீபம் போடுங்க. ஓம் சாரங்கமே போற்றி, சபரியே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தால் இன்னும் நல்லது. அனுகூலமான எண் 5, 6, திசை வடக்கு, கிழக்கு, நிற வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார் நேயர்களே சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராடம், உத்தராடம் 1 3 பேருக்கும் ஜாகிரதையாக இருக்கணும். வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே பிரச்சனை வரும். எனவே கவனம். முக்கிய முடிவெல்லாம் கூடாது. பொறுமையாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டிலையும் அன்னை பராசக்திக்கு நெய் தீபம் போடணும். ஓம் சியாமா தேவியே போற்றி, சியாமா தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை சிறுவர்களுக்கு பச்சை துணி வாங்கி கொடுங்க. படிப்புக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. அனுகூலமான எண் தசை நரமெல்லாம் கிடையாது. சந்திராஷ்டமம். மகர ராசியார் நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லா இருக்குது. உங்களோட பிறவி பலம், நிதானம், சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்லா இருக்குது. என்ன, அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் போட்டு ஓம் நாரதரே போற்றி, நாமகிரியே போற்றி. இந்த மந்திரம் மட்டும் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கட்டும். இணையத்தில் பதிவிட்டு ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு ஒரு பக்கமாவது படித்து பாருங்கள், நல்லது. அனுகூலமான எண் 2, 6, திசை வடக்கு, கிழக்கு, நிற வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார் நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது. கோயிலில் வீட்டில் அன்னை பராசக்திக்கு ஒரு நெய் தீபம் போடணும். ஓம் சௌமியனே போற்றி, சபரியே போற்றி, சாரங்கமே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழிபாடுகளை சரியாக செஞ்சுருங்க. சாரங்கம்ங்கிறது நாராயணனுடைய வில்லு. செய்யுங்க, இந்த வழிபாட்டை தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 2, திசை வடக்கு, நிற வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட பிறவி பலம், புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். என்ன, திருஷ்டி அதிகமாக இருக்குது, பொறாமை உங்கள் மேலே அதிகமாக இருக்குது. அதை மாற்றுறதுக்கு அன்னை பராசக்திக்கு நெய் தீபம் போடுங்க. ஓம் காசினி பெருமாளை போற்றி, காசினி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை சிறுவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்கிறது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. அனுகூலமான எண் 1, 6, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை. படிப்பு சிறப்பதற்கு நவகிரகங்களில் சூரியனுக்கும் புதனுக்கும் இன்றைக்கி நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. நல்ல நெய்யாக போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. நான் நெய் தீபங்கிற பேரில் இங்கே ஏகப்பட்ட கலப்படங்கள் நடக்கின்றன. எனவே நீங்களே ஆவின் நெய் எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப சுத்தமாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சது மற்றதும் இருக்கலாம். எங்களுக்கு நாங்கள் அதுதான் பயன்படுத்துகிறோம். அதனால் நாங்கள் அதை சொல்கிறோம். ஆவின் நெய் ரொம்ப நல்லா இருக்குது. எனவே அந்த நெய் தீபம் போடுறது நல்லது. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 பேர் ராசியும் மிதுனமா அல்லது 2 பேர் ராசியுமே கன்னியா, மிதுனம் விருச்சிகமா, கன்னி மேஷமா, ஜோசியோட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. படிப்பு சிறப்பதற்கு குமரகுருபர்களுடைய சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு படிக்கிறதும் கேட்குறதும் ரொம்ப நல்லது. படிப்பு சிறக்கும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.